அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம். இந்த ஒரு எந்திரத்தில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா என்னென்ன நன்மை கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட பஞ்சபட்சி நேரத்தை கணிங்க. நான் எந்திரத்தை நல்லா தெளிவாக காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு மாற்றம் எதுவும் பண்ணாமல் இதில் எப்படி நம்ம கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் எந்திரத்தை வரையணும். இந்த எந்திரம் வரைஞ்சி நீங்கள் பேக்கெட்டில் வைக்கும்போது உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போகிற காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறலாம். என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நல்ல காரியமாக வெற்றி பெறும். ஒரு ஃபைனான்ஸு, ஒரு வேலைக்கு அப்படி போகும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொண்ணு பொருத்தம், பையன் பொருத்தம் பார்க்குறதுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இந்த எந்திரத்தை செஞ்சு. இது எப்படி பண்ணணுன்றது நான் ஃபைனலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாங்கன்னா இதை வச்சுக்கின்னு அவங்கள நினச்சின்னு இருந்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஆகணும். ஒரே ஒரு எந்திரம் தான், ஆனால் இத்தனை வேலை பண்ணும். ஸ்ரீ சக்கரன்னு ஒரு சக்கரம் இருக்குது, ஒரு எந்திரம். அந்த எந்திரம் எல்லா வேலையும் பண்ணும்ல, எல்லா வேலையும் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சக்கரத்துக்கு ஒரு சக்தி உண்டு. இந்த மாதிரி எந்திரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. நீங்களே பண்ணி நீங்களே பயன்படுத்தி வெற்றி பெறுங்கன்றது. வர எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று விட்டால் ஒன்று விட்டால் ஒன்று அந்த மாதிரி என்ற ஒரு பிஹேவியரில் என்ன சொன்னாலும் அவங்களோட பதட்டம் யாருன்னா விடுமா? வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறதுக்கு வழி எதுனா கிடைச்சா போதும் அப்படின்றது தான். எல்லாருக்குமே எல்லாமே சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சரியாகாது. அதில் என்ன குறை இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது, உங்களோட குலதெய்வம் எப்படி இருக்கிறாங்க, வலுவாக இருக்கிறாங்களா, வலு இல்லாமல் இருக்கிறாங்களா, நீங்கள் என்ன தசாபதியில் பிறந்தீங்க, நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்க, உங்கள் திதிக்கு ஏற்ற தெய்வம் என்ன, உங்களோட பித்ரு தோஷம் இருக்கா, என்ன எல்லாமே இருக்கும் ஒரு ஜாதகத்தில். ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் வேலை செய்யும், இன்னொருத்தருக்கு வேலை செய்யாமல் போகும். இந்த மாதிரி இது சகல காரிய சித்தி தரும் இந்த ஒரு எந்திரமே. நான் ஏன் இந்த எந்திரத்தை கிளியராக காமிச்சேன்னா, இதுக்கு ஒரு டவுட்டு கேட்கக்கூடாது. இதில் எப்படி இருக்கோ வாட்ஸ்அப்பில் இதை ஃபோனில் நான் சேனலில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமையாகும். நீங்கள் லோனுக்கு போகிறீங்கன்னா இந்த எந்திரத்தை காரிய தகுடு எந்திரம்னு நாட்டு மருந்துகளில் கேட்டால் கொடுப்பாங்க. காரிய தகுடு அப்படின்னா அது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், பிளெயினாக இருக்கணும். அதில் மடங்கள் கிடங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஜாக்கிரதையாக வாங்கி ஜாக்கிரதையாக எடுத்துன்னு வரணும். நீங்கள் எந்திரத்தை எழுதும்போது கீழெல்லாம் கூடாது. எழுதாத பேனால் கரெக்டாக ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். 3க்கு 3னா அந்த சைஸை காமிச்சிடுறேன். பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு தான் இது. இந்த எந்திரம் நீங்கள் பேக்கெட்டில் தான் வைக்க போகிறீங்க. 3க்கு 3னா உங்கள் பேக்கெட்டுக்கு வர சைஸு மேல். இது 3க்கு 2.25. இது இல்லை 3க்கு 3 போட்டுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். 3க்கு 3 போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே விநாயகர் மந்திரம் எழுதுங்க. உங்களோட குலதெய்வத்தை நினச்சி இந்த எந்திரத்தை ஃபஸ்ட்டு கட்டம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் திருசூலம் போடுங்க. ஃபுல்லாக திருசூலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுத்தை ஒரு வாட்டி எழுதிட்டுக்கப்புறமா ஒரு வாட்டி எழுதக்கூடாது. எழுத்து ஒரு வாட்டி விழுந்துச்சுன்னா விழியோ ஒரு வாட்டி கை வச்சிட்டிங்கன்னா திருப்பி ஒன்று வாட்டி எழுதக்கூடாது எந்திரத்துக்கு. அதே மாதிரி ஓட்ட விழக்கூடாது. உங்களோட பஞ்சபட்சியோட நேரத்தை பாருங்கள், இல்லைன்னா புஷ்கர நவம்ச நேரம் கணிச்சு நீங்கள் விநாயகரை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் இந்த காரியத்துக்கு எனக்கு வேணும், இதுக்கு நீங்களே எழுதுனா தோஷம் கிடையாது. எப்போவுமே ஒருத்தவங்க எந்திரத்துக்கு எழுதுறீங்கன்னா தோஷம் கிடையாது. காரியம் சித்தி தரும் இந்த எந்திரம். நீங்கள் என்ன காரியம் கேட்டிங்கன்னா நல்ல காரியத்துக்கு, வேலைக்கு, உங்கள் எதிரிங்க தொல்லை எல்லாத்தையும் இந்த ஒரு எந்திரம் சரி பண்ணும். எதிரிங்க டார்ச்சில் இருக்கிறாங்கன்னா அவங்க வசியம் ஆகும்.
நம்மளுக்கு நினைச்ச காரியம் எல்லாமே கை கொடுத்து தரும். உடனே கொடுக்குமா, இன்றைக்கி சாப்பிட்டா இன்றைக்கே இதாகுமா அப்படிலாம் கிடையாது. ஒரு மருந்து வந்து சாப்பிட்டுன்னே இருக்கணும். ஒரு எந்திரம் வந்து உங்கள் உடம்புல உங்களுக்கு அதோட ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும். நீங்கள் மேலே நைட்டில் வந்து பேக்கெட்டில் காத்தால வந்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுன்னு வெளியே போய்ட்டு வாங்க. நைட்டில் வந்தால் சாமி ரூமில் எடுத்துன்னு வந்து வச்சுருங்க. வச்சு இப்போ பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே காரியத்திலும் வெற்றி பெறும். இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிப்ரெஷனில் விழுந்திருப்பாங்க. அவங்களும் இந்த எந்திரத்தை வச்சுன்னு பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே சீரும் சிறப்பமாக இந்த எந்திரம் தரும். முயற்சி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. இதில் ஒரு டவுட்டு கேட்பாங்க, நடக்குமா? நடக்கிறதுக்கு தான் வீடியோ போடுறது. நடக்காமல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதை பயன்படுத்துறீங்க. பயன்படுத்தணும். உங்களுக்கு எழுதணுன்றது இது உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கணுன்றது கடவுளோட நிர்ணயிச்சாதான் நீங்கள் நடக்க முடியும். இல்லைன்னா எதுவுமே யாருக்கும் எதுவுமே கை கொடுக்காது. போட வேண்டிய கடமை அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது உங்களுது. இது நம்புறது உங்களோட இஷ்டம். நடக்குமா நடக்காதா? நம்ம பிறந்தவனுக்கிறது உண்மையானா இந்த மாதிரி எந்திரம்லாம் நடக்கும்ன்றது உண்மை. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.